வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேல்யூ, இன்ட்ரின்சிக் வேல்யூ இது வந்துட்டு மார்க்கெட்டில் ஆப்ஷன் மார்க்கெட்டில் டெய்லி எப்படி ஒர்க் ஆகுது, இந்த வேல்யூவை நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணணும், இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த டெய்லி நம்மளோட வீடியோவில் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கும் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பிரி டே. ஸோ இந்த டேயில் மார்க்கெட் எப்படி இன்றைக்கி ரியாக்ட் ஆச்சு, நம்ம டைம் வேல்யூவை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்ம டைம் வேல்யூ என்ன, அதை நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ட்ரேடிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம், நாலேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டைம் வேல்யூனா எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறது, எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஓகேவா. ஸோ ஸ்பாட் நமக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ ஸ்பாட் ஓப்பன் ப்ரைஸ் என்ன, இன்றைக்கி ஸ்பாட் ஓப்பன் ப்ரைஸ் நான் இங்கே என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸ்பாட்டோட ஓப்பன் ப்ரைஸ் ஓகே. ஸோ ஸ்பாட்டோட ஓப்பன் ப்ரைஸ் 23,675 அப்படிங்கிறது ஸ்பாட்டோட ஓப்பன் ப்ரைஸ். இதில் ரவுண்ட் நம்பர் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் நான் 23,675 அப்படிங்கிறத நான் ஸ்பாட் ஓப்பன் ப்ரைஸாக இருக்கிறதுனால 650 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கேன். அதோட கால் ஓப்பன் ப்ரைஸு, பி ஓப்பன் ப்ரைஸ் இது நெக்ஸ்ட் வீக்கில் உள்ளது நான் கொடுத்துருக்கேன். இப்போ கரண்ட் வீக்கில் உள்ளது நம்ம இதை கொடுக்கணும். ஓகேவா. சரி, இதை நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ ஸ்பாட் ஓப்பன் ப்ரைஸ் 23,675 அப்படிங்கிறது ஸ்பாட்டோட ஓப்பன் ப்ரைஸ். அப்போ இதிலேருந்து நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன எடுத்துருக்கோன்னா 650 அப்படின்னு நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துருக்கோம். ஸோ 650 மைனஸ் பண்ணோம் நம்ம. 23,650 அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அப்போ இதில் 25 ரூபா டைம் வேல்யூ, இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குது. இப்போ இந்த ப்ரீமியமில் இன்றைக்கி இந்த ப்ரீமியம் ஓப்பன் ஆனது என்ன அப்படின்னு பாருங்கள். எக்ஸாக்டாக இது ஓப்பன் ஆன ப்ரைஸ் 118 ரூபா. ஓகேவா. ஸோ 118 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு. 118 ரூபா அதோட ஓப்பன். 118 ரூபா அதோட ஓப்பன். இன்னைக்குள்ள ஓப்பன் சரி 116 ரூபா ஓப்பன். ஓகேவா. 116 ரூபா ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ இதோடைய உண்மையான விலை எவ்வளோ அப்படின்னா 25 ரூபா அப்படிங்கிறது இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஓகே. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது டைம் வேல்யூ. அந்த டைம் வேல்யூ நம்ம எப்படி மைனஸ் பண்ணுறோம், 25 ரூபா. ஸோ 116 ரூபா நம்ம ஓப்பன் ஆகிருக்கா இன்றைக்கி. ஸோ 116 மைனஸ் 25 ரூபா அப்படிங்கிறது டைம் வேல்யூ. அப்போ போட்டோன்னா 91 ரூபா அப்படிங்கிறது இதோட டைம் வேல்யூவாக இருக்குது. ஓகேவா. ஸோ 91 ரூபா கால் சைடில் டைம் வேல்யூ. அப்போ புட் சைடில் டைம் வேல்யூ என்ன அப்படின்னா, புட் சைடு ஃபுல்லாகவே டைம் வேல்யூ தான். அது எவ்வளோ, 94 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ நீங்கள் டைம் வேல்யூ கால்குலேஷன் பண்ணிங்கன்னா அங்கிட்டு 0ல் வரும். அப்போ அங்கே இன்ட்ரின்சிக் வேல்யூ இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா. ஸோ அப்போ இது ஃபுல்லாகவே டைம் வேல்யூ தான் நமக்கு இருக்குது. ஓகே. ஸோ இந்த 2 ப்ரீமியமோட ஆவரேஜ் டைம் வேல்யூ தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா. ஸோ அது எடுத்தது எப்படி, இப்போ 91 ரூபா இதில் டைம் வேல்யூ இருக்குது. அதில் புட் ஆப்ஷனில் 94 ரூபா டைம் வேல்யூ இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளஸ் பண்ணுறோம். 91 ப்ளஸ் 94 ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணால் டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா 92 ரூபா 50 பைசா அப்படிங்கிறது ஆவரேஜ் டைம் வேல்யூ. இங்கே கொடுத்துருக்கேன்னா 92 ரூபா. ஓகே. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா டார்கெட் லெவலெல்லாம் இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இங்கே இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் அந்த இண்டிகேட்டரை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இந்த இண்டிகேட்டரில் டார்கெட் லெவலெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். நம்ம கால் ஆப்ஷன் எவ்வளோ ஓப்பன் ஆச்சு, 116 ரூபா அப்படிங்கிறதுக்கு ஓப்பன் ஆச்சு. புட் ஆப்ஷன் எவ்வளோ ஓப்பன் ஆச்சு, 94 ரூபா அப்படிங்கிறது இதோட ஓப்பன். ஸோ ஓகேவா. இன்றைக்குள்ள ஓப்பன், அதாவது ஸ்பாட் இன்றைக்கி ஓப்பன் என்னவோ அதை பேஸ் பண்ணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறோம். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இங்கே என்ட்ரு பண்ணுறோம். காலோட ஓப்பன் ப்ரைஸ், புட்டோட ஓப்பன் ப்ரைஸ் நீங்கள் நம்ம இது கொடுத்துட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகுன்னா கான்ட்ராக்ட் மாற்றிக்கிறோம். நமக்கு டார்கெட் லெவல் ப்ளஸ் டைம் வேல்யூ எங்கே இருக்குது அப்படிங்கிறத இது கிளியராக நமக்கு கொடுக்கும். ஓகேவா. இப்போ கால் ஆப்ஷன் எடுத்துருக்கேன் நான்.
ஸோ கால் எடுக்கும்போது எனக்கு காலையில் ஓப்பன் ஆனது எங்கே அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ டைம் வேல்யூவுக்கு மேலே ஓப்பன் ஆகும். டைம் வேல்யூக்கு மேலே ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து எனக்கு இதில் இங்கே ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்கும். ஓகேவா? இங்கே ஃபஸ்ட்டு டார்கெட் பாருங்கள், ரூ. 142 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே வந்துடும். ஓகே. ஸோ இப்போ புட் ஆப்ஷன் கீழே வரும்ல. ஸோ புட் ஆப்ஷன் கீழே வர்ற புட் ஆப்ஷனுக்கு ஒரு டார்கெட் லெவல் இருக்கும். இப்போ அப்படி நம்ம வந்து புட் ஆப்ஷன் எடுத்து பார்க்கலாம். ஸோ புட்டு பாருங்கள் கீழே வருது. புட்டோட ஃபஸ்ட்டு டார்கெட் பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட். ரூ. 42 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட். ஸோ இங்கே வந்தோடனே அது ஒரு ஸ்பைக் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ ஃபைனல் இது வந்துட்டு இன்றைக்கி ஓப்பனில் இருந்தே இது வந்து டைம் வேல்யூக்கு கீழே இருக்கிறதுனால ப்ரீமியம் நல்லாவே மெல்ட் ஆகி கீழே வந்திருக்கு. ஓகே. ஸோ இது வந்து இன்றைக்கி நடந்த விஷயம். நாளைக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இங்கே 2 சார்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம், இதிலே பார்க்கலாம். பட் நான் உங்களுக்கு அந்த இண்டிகேட்டரில் டார்கெட் லெவல்லாம் இருக்கும் அப்படிங்கிறனால இதை நான் காட்டுறேன். ஓகேவா? சரி, இப்போ நாளைக்கு நம்ம இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்போ இன்றைக்கி ஸ்பாட் எங்கே க்ளோஸ் நடந்திருக்கு நமக்கு? ஸ்பாட் பார்த்தீங்க அப்படின்னா 23,680 நமக்கு க்ளோஸ் நடந்திருக்கு. 18 க்ளோஸ் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ 23,618 நமக்கு க்ளோசிங். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 200 பாயிண்ட் இன்றைக்கி நம்ம அனலைஸ் பண்ணுறது விட ஓடிஎம் ஐடிஎம்ல இருக்கிற இன்ட்ரென்சிக் வேல்யூ டைம் வேல்யூ எடுத்து ஓடிஎம் கொடுத்து அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி நம்ம டேட் மாற்றிக்கலாம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு 26 கான்ட்ராக்ட் ஸ்பாட் எங்கே இன்றைக்கி 23,600 நமக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகேவா? இதுதான் ஸ்பாட் ப்ரைஸ். ஸ்பாட் எங்கே இன்றைக்கி 618 க்ளோஸ் நடந்திருக்கு. நம்ம 600 அப்படிங்கிறத ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துருக்கோம். ஸ்பாட்லேருந்து ஒரு 200 பாயிண்ட் இந்த மணி கால் எடுத்துக்கோங்க இந்த பக்கம். ஓகேவா? ஸோ ஐடிஎம் கால் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்பாட்லேருந்து 200 பாயிண்ட் ஐடிஎம் புட் ஆப்ஷன் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே ரெண்டுமே நம்ம வந்துட்டு கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு இதில் நம்ம டைம் வேல்யூ எவ்வளோ இருக்குது, இன்ட்ரென்சிக் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்பாட் எங்கே இன்றைக்கி ஸ்பாட் வந்துட்டு 23,618. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 23,618 அப்படிங்கிறது ஸ்பாட் நிற்கக்கூடிய விலை. நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா, கால் சைடில் வந்துட்டு 23,400 அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். அப்போ என்ன பண்ணுறோம்னா -23,400 அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு நம்ம கொடுத்தோம்னா ரூ. 218 அப்படிங்கிறது இங்கே இன்ட்ரென்சிக் வேல்யூ. இதோட ஒரு உண்மை விலை அப்படின்னு நம்ம சொல்லணும்ல, அதான் இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஓகேவா? ஸோ அது வந்து ரூ. 218 அப்படிங்கிறது இந்த பக்கம் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கே புட் ஆப்ஷன் சைடில் நம்ம பார்ப்போம். இங்கே ரூ. 218 இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே எவ்வளோ நம்ம டைம் வேல்யூ இருக்குன்னு பார்த்துறோம். ஓகேவா? 218. இங்கே எவ்வளோ லாஸ்ட் எல்டிபி பாருங்கள், ரூ. 339 நமக்கு எல்டிபி இருக்குது. லாஸ்ட் எல்டிபி பார்த்தீங்கன்னா 339. இப்போ -218 அப்படின்னு நம்ம போட்டோம்னா ரூ. 121 அப்படிங்கிறது இங்கே டைம் வேல்யூ இருக்குது. இந்த ப்ரீமியமில் ரூ. 121 அப்படிங்கிறது டைம் வேல்யூ இருக்குது. ஓகேவா? சரி, நம்ம இதை அடுத்தது பார்த்துருவோம். புட் ஆப்ஷன் பார்த்துருவோம். புட் ஆப்ஷன் சைடில் பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அங்கே நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஸ்பாட் ப்ரைஸ் என்ட்ரு பண்ணோம், இங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்டர் பண்ணணும். ஓகேவா? 23,800 அப்படின்னு நம்ம எடுத்தோம் புட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ மைனஸ் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியில் வந்துட்டு நான் புதுசாக பார்க்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு உடனே டக்குன்னு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு திருப்பி லாஸ்ட்டு வந்துட்டு கொஸ்டின் கேட்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள் 23 எதுக்காக நம்ம 800 எடுத்திருக்கோம் 400 எடுத்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவீங்க, பார்த்துட்டு கடைசியில் வந்துட்டு அது தெரியாது, அதனால் சொல்கிறேன். -23,618 சாரி -23,618. ஓகேவா? ரூ. 182 அப்படிங்கிறது இங்கே உள்ள டைம் வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த ப்ரீமியமில் ரூ. 182 அப்படிங்கிறது டைம் வேல்யூ இருக்குது. ஸோ இதோட லாஸ்ட் எல்டிபி பாருங்கள், ரூ. 328 நடந்திருக்கு. ஓகேவா? 328 -182. ஓகேவா? 146 அப்படிங்கிறது டைம் வேல்யூ. சரி, இந்த பக்கம் எவ்வளோ டைம் வேல்யூ இருந்துச்சு, 121 இந்த பக்கம் டைம் வேல்யூ இருந்து, இந்த பக்கம் 146 டைம் வேல்யூ இருந்துச்சு. ஓகே, இப்போ இந்த டைம் வேல்யூ நம்ம எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா, அப்படியே ஓடிஎம் கொடுக்குறோம். இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா
கான்டாக்ட் சேஞ்ச் பண்ணிக்கோம். 26 400 எடுத்தோம். நம்ம இந்த மணி கால் எடுத்தோம். அப்படியே இந்த பக்கம் ஓடிஎம் புட் ஆப்ஷன். ஓகே, அதே மாதிரி இந்த பக்கம் இந்த மணி ஐடிஎம் புட் ஆப்ஷன் எடுத்தோம். அப்படி நம்ம வந்து 23,800 கால் ஓடிஎம். சரி, இப்போ நம்ம எவ்வளோ டைம் வேல்யூ பார்த்தோம்? அந்த பக்கம் 121 ரூபா அந்த பக்கம் டைம் வேல்யூ பார்த்தோம். இங்கே 144 ரூபா டைம் வேல்யூ பார்த்தோம். ஓகேவா? ஸோ 146 ரூபா டைம் வேல்யூ பார்த்தோம். இந்த 2 டைம் வேல்யூ நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நல்லா பாருங்கள். 121 இந்த பக்கம் டைம் வேல்யூ, அதாவது கால் சைடில் நமக்கு கிடைக்கக்கூடிய டைம் வேல்யூ வந்து 146 ரூபா நமக்கு கிடச்சிச்சு. 23,800 இந்த மணி எடுத்தோம் இல்லையா? ஸோ அதில் 146 ரூபா நமக்கு டைம் வேல்யூ கிடச்சி. 146 தானே? எஸ், 146. ஓகே, இங்கே புட் சைடு எடுத்தோம் பார்த்தீங்களா? புட் ஆப்ஷன் சைடில், அதாவது ஓடிஎம் புட் ஆப்ஷன், நம்ம இந்த மணி கால் எடுத்தோம் இல்லையா? ஸோ அது நம்ம ஓடிஎம் 23,400க்கு கொடுக்கணும். ஸோ அங்கே நமக்கு 121 ரூபா டைம் வேல்யூ. ஓகே, இந்த 2 டைம் வேல்யூ நம்ம ஆட் பண்ணுறோம். 121 146 இருக்கா? இப்போ இதில் வந்துட்டு ப்ளஸ் 121 அப்படின்னு டைம் வேல்யூ நம்ம என்ட்ரு பண்ணுறோம். ஸோ இப்போ 267 டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா 133 ரூபா அப்படிங்கிறது இதோட ஆவரேஜ் டைம் வேல்யூ. ஓகேவா? நான் இங்கே என்ட்ரு பண்ணியிருக்கேன்னா, ஸோ 133 ரூபா அப்படிங்கிறது இங்கே இருக்கும், இங்கே 133 ரூபா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த 2 ஸ்ட்ரைக், இதே ஸ்ட்ரைக் நம்ம வந்துட்டு எடுத்து பார்க்குறோம். அதாவது 200 பாயிண்ட் ஐடிஎம் நம்ம எடுத்தோம் இல்லையா? ஸோ ஐடிஎம்மில் எவ்வளவு டைம் வேல்யூ இருக்குது, அந்த டைம் வேல்யூவை நம்ம ஓடிஎம்க்கு கொடுத்துருக்கோம். இப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த லெவலுக்கு மேலே யார் இருக்காங்க, இந்த லெவலுக்கு கீழே யார் இருக்காங்க. ஓகேவா? இப்போ கால் ஆப்ஷன் 23,800 அப்படிங்கிறது இந்த லெவலுக்கு மேலே இருக்குது அப்படின்னா, அப்போ புட் ஆப்ஷன் இந்த லெவலுக்கு கீழே வரணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எப்படின்னு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி எப்படி இந்த டைம் வேல்யூ ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத உங்கள்ட்ட லைவாக நான் காமிச்சிட்டேன். நாளைக்கு என்ன டைம் வேல்யூ, இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன டைம் வேல்யூ எடுத்தோம், இந்த டைம் வேல்யூவை அப்படியே நம்ம ஓடிஎம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஐடிஎம்மில் இருக்கக்கூடிய டைம் வேல்யூவை ஓடிஎம்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஓடிஎம்மை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எப்படி இந்த டைம் வேல்யூலாம் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா நிறையா பேர் புதுசாக ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபர்தராக ஆப்ஷன் மார்க்கெட்டில் டைம் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப டைம் வேல்யூ தான் அதில் வந்துட்டு முக்கியமாக ஒர்க் ஆகும். ஏன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டைம் வேல்யூ தான் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஒரு ஐடிஎம்மில் எவ்வளோ டைம் வேல்யூ இருக்கும், அதோட ஒரிஜினல் விலை இன்ட்ரென்சிக் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ டைம் வேல்யூ அப்படிங்கிறது தான் ஒரு ஆப்ஷன் ப்ரீமியமாக மெயினாக வந்துட்டு ரோல், அதோடைய ரோலே முக்கியமான ரோல் ஒரு ஆப்ஷன் ப்ரீமியமில் அப்படின்னா அது டைம் வேல்யூ ரொம்ப முக்கியமான ரோலில் இருக்குது. ஓகேவா? அதனால் டைம் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஆப்ஷனல் மார்க்கெட்டில். ஸோ இது ஆப்ஷன் மார்க்கெட்டில் மட்டும். ஓகேவா? சரி, இந்த டைம் வேல்யூ இண்டிகேட்டர் பற்றின தகவல், அதாவது இப்போ நம்ம உங்களுக்கு காமிச்ச இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா டார்கெட் லெவல் கொடுத்துரும். ஸோ அந்த டார்கெட் லெவல் எல்லாமே இதில் வந்துடும், டைம் வேல்யூ என்ன அப்படிங்கிறது. இந்த இண்டிகேட்டர் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் ஸ்க்ரீனில் சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். ஓகேவா? இது ஒரு பெய்டு இண்டிகேட்டர் தான். ஓகே, 94 875 26 393 அப்படிங்கிறது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் சரி, இல்லைனா கால் பண்ணாலும் சரி, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.